जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? உங்கள் ஜென்மத்தால் உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், துன்பம், தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள், இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை. இவை அனைத்திற்கும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. அந்த மறைபொருள் வெளிப்படுத்தும் புனித குரல் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம். ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம். இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி மேடையில் இருக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு இது தான் நடக்கும். இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும். இதுதான் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள். உங்கள் ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன, உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய விஷயத்தில் நான் நிறைய 12 ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம். விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான பரிகாரங்கள். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், உங்களுக்கான சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, புரியாதது இந்த வாரத்தில் புரியும். பயம் தேவை இல்லை. இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, மறைந்த நன்மை வெளிப்படும். நெகட்டிவான விஷயம், உடல் நலத்தில் கவனம் தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலையில் அப்படின்னு எடுத்துக்கும்போது வேலையில் சிறு சிறு சிக்கல்கள் சேரும். உடல்நிலை பாதிக்கும். வேலைக்கு நேரத்துக்கு போக முடியாது. வேலையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மறையும். வேலையில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியாது. எங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்குமான்னா கிடைக்காது. வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னா தடங்களாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்குது. குடும்பத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம், கணவன் மனைவி ஒத்துமை, சில விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். குடும்பத்தில் ஒத்துமையாக சில விஷயங்கள்லாம் செய்கிறது பண்ணுறது எல்லாமே ஜாதகத்தில் பார்த்தோம்னா சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, காதல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா காதல் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் சுமூகமாக இருக்கும். திருமணம் செலவுகள் அதிகரிக்கும். திருமணம் ஒரு சில கல்யாண செலவு அப்படின்னு எடுத்துக்கும்போது, கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருலாம் சொல்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணும்போது செலவுகள் அதிகரிக்கும். அதாவது நீங்கள் ஒரு சட்டன் இவ்வளோதான் நீங்கள் வச்சுருப்பீங்க, நினச்சதுக்கு மேலே கொஞ்சம் செலவு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
ஸோ திருமண விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம், பயணத்தை தவிர்க்கவும். வெகு தூரம் போகிறீங்க, வெகு தூரம் ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார விஷயமாக வெளியூர் போகிறீங்கன்னு சொன்னால் கவனமாக போங்க, கவனமாக போயிட்டு வாங்க. ஏதாவது தொலைஞ்சு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக போயிட்டு வாங்க. சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வரும். பேப்பர்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், ஆவணம் தொடர்பான சில பிரச்சனைகள், இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வழக்கு, விவாகரத்து, எதிர்கட்சி பலம் பெருகும். ஜாக்கிரதையாக இருக்கவும். மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையும். கர்மா, உழைப்புக்கு பலன் தரும், பலன் வரும். அதிர்ஷ்ட நிறம் பர்பிள் கலர், ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர், இதெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1. அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன் தெய்வம், அம்மன்லே காளி அம்மன் ரொம்ப சிறப்பானது. பகைவர்களின் தீய எண்ணங்கள் வெளிப்படும். ஸோ கவனமாக இருங்க. உங்களுக்கு கெடுதல் நினைப்பாங்க, கவனமாக இருங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமையில் அம்மனுக்கு போய்ட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி எல்லாம் இருக்குது. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசி எல்லாமே இருக்குது. மனசில் ஒரு குழப்பத்தோட அடுத்து என்ன நடக்கும், அடுத்து நம்மளால் விஷயங்கள் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான மனசில் சில போக்குகள்லாம் இருக்கும். சில பேர் விளையாட்டு காமிச்சிட்டே இருப்பான், இந்த இப்போ தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கணும். முதியோர்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். முதியோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதி குறைவாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பார்த்து பணத்தை போடுங்க, பார்த்து எடுங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். மன நிறைவு அப்படிங்கிறது இருக்காது, கடன் அதிகமாக இருக்கும். சாணியர்னா முளைஞ்சிருக்கும். 10 ரூபா சம்பாரிச்சா 50 ரூபா செலவு. உள்ளதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கையில் காசு தங்காது. சில நேரத்தில் வருமானத்துக்கு அதிமிஞ்சின மாதிரியான செலவுகள், வட்டிக்கு பணம் வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்லலாம் நிறைய ப்ராப்ளம் வரும். பார்த்து ரிலேஷன்ஷிப்லலாம் கவனமாக இருக்கணும். திருடு போகுதல், ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் வச்சு எடுக்கிறது, போகிறது வர்றது, பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கலகம், சூழ்ச்சி, வஞ்சனை, நாடகம் எல்லாமே இந்த ராசிக்கு அதிகமாக காட்டுவாங்க. ஸோ விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீன். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கார். இப்போ சனி வக்ரகதின்னு சொல்லுவாங்க. இன்னும் சனி விட்டு போனால் தான் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் வரும், பார்ப்போம். அரசியலில் இருப்பவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள், நல்ல சகாயங்கள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கெல்லாம் சிறப்பு. அரசியலில் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு சண்டைகள் வந்து சேரும். அரசியலில் இருக்கீங்க விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. கலைத்துறையில் இப்போ நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சா என்னால் பண்ண முடியும். போராடி தான் ஜெயிக்கணும் சில விஷயங்கள்லாம். அந்த மாதிரி தான் இருக்கும் விருச்சிக ராசி பொறுத்தளவு. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லால் பலம் பெறுதல், வார்த்தைகளால் பலம் பெறுதல். ஏதாவது ஒரு சொல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சில பேருக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பான முறையில் பண்ணுங்கள். முக்கியமாக அம்மன் வழிபாடு, முருகன் வழிபாடெல்லாம் நிறைய நல்ல பிரம்ம முகூர்த்தத்தில், நல்ல நேரத்தில், நல்ல விஷயத்தில் எல்லாமே நீங்கள் செஞ்சு சொன்னால் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சிறப்பாக வர முடியும். சுபம் வாழ்க்கொள்ளமுடன். இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், பொதுவான ராசி பலன்கள். இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது, குரு பயிற்சி நடந்தது, செவ்வாய் பயிற்சி, குரு அதே போல் வந்து சனி வக்கர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது, எந்த அளவுக்கு நல்லது கெட்டது, எப்படி இருக்குது, நன்னா இருக்கா, யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே நான் ஜாதகம் பார்க்குறேன் சார், நீங்கள் ஓய்வா,
சாமி ஓய்வாக இருப்பாங்களா, எப்போ இருப்பாங்க, எந்த டைம், எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க. நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்ட வீடியோ காலில் பேசுகிறோம், ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம், இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம். நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம். அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுட்டா தான் நல்லது. ஏன்னா பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஜாதகத்தில் 12 ராசிகளுக்கு இப்போ சில பத்திரிகைகளில் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு. இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க. 100க்கு 10 பேருக்கு பழிக்கும், 90 பேருக்கு அது பழிக்காது. ஆமாம், என்ன சிம்மராசிக்கு இப்படி போட்டிருக்கோம், ஆமாம் இன்று பரம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது. ஆனால் மற்றவங்களுக்கு வரும்ல, அதுதான் பார்க்கணும். அப்போது எது ப்ளஸ் எது மைனஸ், அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கணும், நமக்கு நேரம் நல்லா இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரியும். ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான், நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துட்டா தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள், எதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஜாதகம் பார்க்குறேன், வாஸ்து பார்க்குறேன், எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ராசிக்கற்கள் பார்க்குறேன், விவாக கல்யாண பொருத்தங்கள், புத்திர பாக்கியம், என்ன ராசி ஜெம்ஸ்டோன்ஸ் போடுறது, ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வாழ்க்கொள்ளுங்களா.